கதை பாறையும் ஊற்றும். கந்த புராணத்தில் ஒரு நிகழ்வு சூரபத்மனை நோக்கி முருகப் பெருமான் போர் புரியச் சென்றபோது, வழியில் தேவர்கள் கடும் தாகத்தாலும், போரில் என்ன நடக்குமோ என்ற எதிர்கால பயத்தாலும், மன அழுத்தத்தால் சோர்ந்து போயினர். அப்போது முருகன் தன் வேலை எடுத்து ஒரு பாறையில் குத்தினார். அந்தப் பாறையிலிருந்து குளிர்ந்த நீர் ஊற்றாகப் பெருகியது. முருகன் தேவர்களிடம் சொன்னார், தண்ணீர் ஏற்கனவே பூமிக்கு அடியில் இருந்தது, ஆனால் பாறை அதை மறைத்திருந்தது. அதுபோல அமைதி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது, உங்கள் கவலைகளும் பயமுமே அதை வெளியே வரவிடாமல் தடுக்கும் பாறைகள். உங்கள் அறிவை, வேலை கொண்டு அந்தப் பாறையை உடையுங்கள். அமைதி தானாகச் சுரக்கும். கந்த குரு கவசத்தின் இந்த வரிகள் மன அழுத்தத்தை வேரோடு அறுக்கக்கூடியவை. உள்ளமும் வாக்குமே உன்னடி போற்றிட, அள்ளல் அறுத்தென்னை ஆண்டருள்வாயே. பொருள் இறைவா, என் மனமும் வாக்கும் உன் திருவடியைப் போற்றட்டும். என் துன்பங்களை அள்ளல் அறுத்து எரிந்து என்னை வழிநடத்து. வேலைப்பளு அதிகரிக்கும்போது 1 நிமிடம் அமைதியாக இருங்கள். முருகன் துணை என்ற எண்ணம் உங்கள் பாரத்தை அவர் தோளுக்கு மாற்றிவிடும்.